இன்னைக்கு இந்த பாப்கார்னை வச்சு வேற லெவல்ல சமைக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் சாப்பிடணும் சூப்பரா சமைச்சு. ஆனா நம்மளுக்கு சமைக்க தெரியாது தானே. ஏ ரோஸ் ஓவியா, இங்க வாங்களேன். அம்மா சமையல் கட்டுல இந்த பாப்கார்ன் வச்சிருந்தாங்களா, நான் எத்தனை வந்துட்டேன். ஆனா எனக்கு சமைக்க தெரியாது, யாராவது செஞ்சு தாங்களேன். எனக்கு ஆசையா இருக்குப்பா சாப்பிடணும்னு. டேய், உனக்கு இது கூட சமைக்க தெரியாதா? ஆனா வாய் மட்டும் இவ்ளோ பேச்சு பேசுற. அது பின்னாடியே பாரு போட்டுருக்கோம் எப்படி சமைக்கிறதுன்னு. என்னது, நம்ம பாப்கார்ன் எடுத்தா நம்மளுக்கு பின்னாடியே இப்போ சமைக்கிறது போட்டிருக்குமா? எங்க காணோம்? திரும்பி திரும்பி பாரு, என்ன காணோம்? ஓவியா, இங்க பாரு, என் பின்னாடி எதுவுமே இல்லை. நல்லா பாத்தியா? என் பின்னாடி போட்டுலப்பா, நல்லா பாரேன். லூசு முகினே, உன் பின்னாடியா சொன்ன? பாப்கார்ன் பின்னாடி பாருடான்னு தான் சொன்னேனே. நீ என்ன சுத்தி சுத்தி பாக்குற? உன் பின்னாடி உன் ஃபேண்ட் தான் இருக்கும். பாப்கார்னா இருக்கும். பாப்கார்ன் பின்னாடி எப்படி செய்யணும், எப்ப வேகும் எல்லாம் போட்டிருக்கோம். அப்படியா? சொன்னா தானே தெரியும். நான் எனக்கு பின்னாடி ஒன்று நினைச்சிட்டேன். சரி சரி ஓவியா, இது கொஞ்சம் சமைச்சு கூட ப்ளீஸ்பா. சரி சரி செஞ்சு தரேன். எங்க எல்லாருக்கும் நீ தரணும். ஆனா இத கொட்டி செய்யறதுக்கு அடுப்பு, கடாய், பாத்திரம்லாம் வேணும்ல. அதெல்லாம் நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்கலாம் ரெடியா இருங்க. நான் வந்தோனே உங்களுக்கு செஞ்சு தரேன். ஆனா எனக்கு செய்ய தெரியாது. நானே பார்த்து பார்த்து தான் செய்ய போறேனே. ஃபர்ஸ்ட் செய்ய போறேன். எப்படி வரப்போகுதுனே தெரியல. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி ஓவியா, ஏதோ ஒன்று நீ சொல்லுற. ஆனால் நல்லா அழகா செஞ்சு கூட சாப்பிட்ற மாதிரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தருவேன். இதில் நிறைய இருக்கணும், எல்லாத்தையும் நல்லா சாப்பிட முடியாது. சரி சரி இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் கடாய், அடுப்பு எல்லாத்தையும். சுட சுட பாப்கார்ன் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புடி. எல்லாரும் வாங்க. Always welcome you. டயலாக்லாம் நல்லா சொல்லிட்டோம். எப்படி சமைக்க போறேனே தெரியலையே. ஐயையோ, அடுப்பு எப்படி பத்தாங்கிறது? டேய், கல்பூரம் எத்தனை வந்தியா? அது போடணுமே, போட்டா எரியும் தான். எதுக்குப்பா கற்பூரம்? கற்பூரம்லாம் வேணாம். நான் தான் இந்த குச்சி வச்சுக்கிறேன்ல, இந்த குச்சியில நம்ம வத்தி பட்டி வச்சு பத்தி போட்டா எரியும். அதை வச்சு நம்ம சமைக்கலாம். சரியா? சீக்கிரம் சீக்கிரம் பத்தி போடு. இரு அவசரப்படாத. நான் இதுல கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்திருக்கேன். அப்பதான் சீக்கிரமா பத்துமே. இப்ப எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டியை தூக்கி வச்சிரணும். குக்கரா இருந்தா ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே. நல்லா ஃபிளாட்டா இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு சூடானதுக்கு அப்புறம் இந்த பாப்கார்ன் பாக்கெட்டை எடுத்து கட் பண்ணி அதை கொஞ்சோண்டு போடணும். செம்மையா இருக்கு பார்க்கும்போது. நான் இந்த மாதிரி தான் டிவிலலாம் பார்ப்பேன், பாப்கார்ன் சமைப்பாங்க தெரியுமா? ஆனால் அவங்களாம் குக்கரில் போட்டு மூடிடுவாங்க, டுமால் டுமால்னு சவுண்டுலாம் வரும். இப்போ எப்படி சமைக்க போறேன்னு எனக்கு தெரியல. வெந்துருச்சு வெந்துருச்சு, அல்லு அல்லு, அது வெடிக்குது பாரு. இரு, மூடி வைக்கணும். அப்பதான் சூப்பரா நல்லா வெந்து வருமே. என்ன ஓவியா, போர்வை போத்து போத்துற மாதிரி பாப்கார்னை வந்து டப்பா வச்சு போத்திட்டேன். உள்ள கிளம்புட சவுண்டு கேட்குதுப்பா. நெருப்பு அதிகமா இருந்தா தான் நிறைய சவுண்ட் கேக்குமே. நெருப்பு கம்மியா இருந்துச்சுன்னா சவுண்ட் கம்மியா தான் கேக்குமே. அப்பதான் டமால் டிம்பிள் நிறைய சவுண்ட் கேக்கும். இரு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர், பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. வேற லெவல் வேற லெவல். கொஞ்சம் கொஞ்சம் தீஞ்சு போய் வேற இருக்குது. சீக்கிரம் எடு சீக்கிரம் எடு. ஐயோ தீஞ்சு போச்சு போச்சு போ. சரி இரு, நம்ம மூடி வைக்கிறதுனால தான் நானே கஷ்டப்பட்டு எங்க அம்மாட்ட வந்து ஆட்டையை போட்டு எடுத்துன்னு வந்தேன். எனக்கு ஒழுங்கா செஞ்சு கொடு. இருடா, கத்தாத. இப்ப நம்ம மூடி வச்சதுனால தானே நமக்கு தெரியல தீஞ்சு போய் வந்துச்சு. இப்ப நம்ம மூடாம வைப்பா, அது எப்படி நமக்கு தீருன்னு பாப்பா. தீர்த்துக்கு முன்னாடி எடுத்துடலாம். ஐயோ எடு சீக்கிரமா. ஐயோ ஐயோ மேலெல்லாம் தெரிக்குது. ஐயோ மேலெல்லாம் தெரிக்குது. என் பாப்கார்ன்லாம் வேஸ்டா போகுதே. எடுப்பா. கரண்டி வச்சு எடு, ஸ்பூனை வச்சு எடு. எனக்கு பயமா இருக்கு, கை சுற்றும். நான் எடுக்க மாட்டேன். போச்சு, எல்லாமே வேஸ்டா போச்சு. இந்த ஓவியா பொண்ணு எடுக்கவே மாட்றா. ஓவியா, உன்னை நம்பி தானே நான் பாப்கார்னு குத்தேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாத்தையும் கறிக்கிட்டு, ரெண்டாவது ரவுண்டு எல்லாத்தையுமே கொட்டிட்டேன். நெருப்பு அதிகமாயிடுச்சு போல. அதான் எல்லாமே வந்து பறந்துடுச்சு. முன்னாடி கொஞ்சமா இருந்ததுனால தீஞ்சிடுச்சு, இப்ப பறந்துடுச்சு. இரு, இதாச்சும் எடுத்து அது இருக்கிறத முதல்ல அல்லு. இருக்கிறது எல்லாத்தையும் நீ காலி பண்ணிட போற, திறந்து வைக்கிற சொல்லிட்டு. நீ திறந்தே வைக்க தேவையில்லை, கருகுனா கூட பரவாயில்ல, எல்லாம் சாப்பிடலாம். நீ எல்லாத்தையுமே கொட்டிட்டு மூடியே வை. எவ்வளோ பாப்கார்ன் வேஸ்டா போச்சு. அப்படி சொல்ற? போடா, இருடா. நான் வந்து உனக்கு ஒழுங்கா செஞ்சு தரேன். இப்ப விரவெல்லாம் எடுத்து வச்சு நல்லா எரிய வைக்கணும். அப்பதான் நல்லா புசு புசுன்னு வரும்.
நீ முதல்ல கடாயை மூடு. ஏற்கனவே திறந்து வச்சுதான் எல்லா பாப்கார்னும் கீழே தெரிச்சு விழுந்துருச்சு. இந்த தடவை பாப்கார்ன் உள்ள கருகுனாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்ருவேன். ஆனால் மண்ணில் போட்டால் என்னால் சாப்பிடவே முடியாது. கருக்கு முறுக்குன்னு இருக்காது தெரியுமா? வேஸ்ட் பண்ணாமல் செய்ப்பா. இங்கே பாரு, அடுப்பு வேகமாக எரியுது. ஸ்லோ பண்ணு. நிறைய அடுப்பு எரிஞ்சிச்சாக்கும் வேகமாக வச்சு எல்லாம் கீழே விழுந்துரும். எனக்கு தெரியும். ஏற்கனவே அப்படி தான் நீ பண்ண. அதே மாதிரி ஆயிட போகுது. எல்லாத்தையும் கீழே இறக்கு சீக்கிரமா. ஏய் சிரிக்கிறே நீ. ஐயோ பாப்கார்ன். என் பாப்கார்ன் எல்லாத்தையுமே தெரிக்க விட்டு கீழே விட்டுட்டு ஜாலின்னு சொல்றாங்க. ஐயோ எல்லாமே தெரிக்க. ஐயோ எல்லாம் வேஸ்டா போகுது. என் பாப்கார்ன்லாம் வேஸ்டா போகுது. ஐயோ அம்மா, எல்லா பாப்கார்னும் கீழே போச்சே, வேஸ்டா போச்சே. இவளை நம்பி குத்ததுக்கு நம்மளே செஞ்சிருக்கலாம். எல்லா பாப்கார்னும் தெரிச்சு பறந்து போச்சுப்பா. எதுக்கு? ஒன்னே ஒன்று மீந்தது நான் எடுத்து சாப்பிடவா? அது என் மூளைக்கே பத்தாது. இரு, இப்போ உள்ளதை மட்டும் ஒழுங்கா நீ எடுத்து தரலன்னு வச்சுக்க, அவ்வளோதான். கீழே விழுத்து பாரு, எடு, மூடி வச்சு மூடு. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா பாப்கார்னும் உடஞ்சி கீழே போகுதே, தெரிக்குதே, வேஸ்ட் பண்ணுற. ஐயோ சரி எல்லாரும் வாயை போலங்க. அவங்க வாயில ஒவ்வொரு பாப்கார்ன் வந்து இழுதான்னு பார்ப்போம். ஐயோ பாப்கார்னே வரல. கொச்சை பாப்கார்ன் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. நான் கஷ்டப்பட்டு எங்கள் அம்மாவோட கிச்சன்லேருந்து எடுத்துன்னு வந்தேன். கடைசியில் 2 பாப்கார்ன் தான் மிஞ்சினுச்சே. யாருக்குமே நான் பாப்கார்னே தர மாட்டேன். ஒரு பாக்கெட் செஞ்சு எனக்கு கொஞ்சம் பாப்கார்ன் தான் தந்துருக்கிறீங்க. உங்கள் யாருக்குமே பாப்கார்ன் கிடையாது, எனக்கு மட்டும்தான் பாப்கார்ன். நீங்கள் எல்லாம் போங்க. பேசாத நீ, கம்னிரு. உன் வாயிலே குத்திடுவேன், கம்னிரு. எல்லா பாப்கார்னும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இது நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், யாருக்குமே கிடையாது.